ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 3-6 வரைக்கும் ஒரு சத்தத்தை வாசிங்களேன். மேசியாவுக்கு கிறிஸ்து என்று பொருள் கிரேக்கத்தில். அதனால இந்த பைபிளில் கிறிஸ்து கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு தானியல்ல போய் வாசித்தீங்கன்னா தெரியும், அங்கே மேசியான்னு இருக்கும். கிறிஸ்துவை மேசியா என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கேயும் புதிய ஏற்பாட்டிலையும் மேசியான்னு இருக்கும். நான் சொல்றது கிறிஸ்துவை அல்ல, மேசியாவை தரித்து கொண்டால் நன்றாக புரிந்து கொள்ள. மேசியா யாரு? யாசுவா. இப்ப யாசுவாவாகிய மேசியாவை தரித்து கொண்டால், யாசுவா மேசியாவுடைய சித்திரவதை, இரத்த சிதன, இரத்த காயங்களுடைய ஊடாய் கடந்து வந்த இரத்தத்தினுடைய வல்லமையினுடைய அபிஷேகம், அவர் அடிக்கப்பட்ட அடிகளுடைய ஊடாய், அவர் மரித்ததனுடைய ஊடாய், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதனுடைய ஊடாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் ஊடாய் நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலை பெறுகிறாய். உன்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்ப நீ புது சிருஷ்டி. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் இல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அல்ல, மேசியாவாகிய யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது நீங்கள் அவரை தரித்துக் கொள்கிறீர்கள். யாரு? மேசியாவாகிய யாசுவாவை தரித்துக் கொள்கிறீர்கள். இப்படி நீங்கள் தரித்துக் கொள்ளும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் புது சிருஷ்டி ஆகிறீர்கள். இந்த புது சிருஷ்டி கிறிஸ்தவன் அல்ல, இது ரட்சிப்பு அல்ல. ஞானஸ்நானம் எடுத்தோன்னு ரட்சிக்கப்பட்டோமான்னு கேட்டா இல்ல, ரட்சிப்பு அல்ல. என்ன அப்படின்னா, பழையவைகள் ஒளிந்து மேசியாவுடைய யாசுவா மேசியாவுடைய பிள்ளையாகும் தகுதி. இந்த தகுதி என்ன? நீ இஸ்ரவேலன், நீ இஸ்ரவேலன், நீ இப்ப அழைக்கப்பட்டிருக்கிற, உன்னை அழைச்சிருக்கிறாருடைய பிள்ளையாக, இஸ்ரவேல் கோத்திரமாக உன்னை அழைத்தார். இனி உன்னை தெரிந்தெடுக்கணும். அந்த தெரிந்தெடுப்பு நீ யாராக இருக்கணும்? ஒரு லேவி கோத்திரத்தானாக இருக்கணும். இந்த லேவி கோத்திரத்தில் இருந்துதான் பரலோகத்தின் தேவன் வேறு திரிப்பார். சேர்த்துக்கொள்ற கூட்டாது. ஹல்லேலூயா. அதுதான் சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம். இது நமக்கு புரியல. இன்னைக்கு வரைக்கும் மனம் திரும்பினியா? ஓ மனம் திரும்பினேன். ஞானஸ்நானம் எடுத்தியா? ஓ ஞானஸ்நானம் எடுத்தேன். பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றியா? பெற்றேன். என்ன எப்படி பெற்ற? எங்க பாஸ்டர் வந்தாரு, தலையில கையை வச்சு ஜோம் பண்ணாரு, ரத்தம் செய்யும் சொல்லுனாரு. நான் ரத்தம் செய்ய சொன்னேன். எனக்கு அது பரிசுத்தாவி இல்ல. நீ உன்னை ஏமாத்துற, உன் பாஸ்டர் உன்னை ஏமாத்துறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரோமருக்குள்ள கடந்து வா. வந்தா ஒரே ஒரு ஞானஸ்நானம். எப்படி? ஒரே ஒரு ஞானஸ்நானம். வேதம் சொல்லுது, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரம் என்கின்ற சபை. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே 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 என்கின்ற 7 ஒரே இருக்கிறது. ஒரே வார்த்தை. யோசிக்கிறீங்களா? இதுக்குள்ளால இன்றைக்கு ஸ்தாபனங்கள் கடந்து போவதில்லை, இன்றைய கிறிஸ்தவர்கள் கடந்து போவதில்லை. அந்த ஒரே ஞானஸ்நானம், அந்த ஒரே விசுவாசம் எது? நீ நான் அறிஞ்சிருக்கணும். ரோமர் 6வது அதிகாரம் 3-6 வரைக்கும் வாசித்தே. இந்த சம்பவம் எங்க இருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இதை நீங்க இப்படி வாசிச்ச உடனே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்க எந்த பைபிள் வச்சிருக்கிறீங்க? நீங்க யாசுவான்னு சொல்றீங்க, மக்கள் வாசிச்சாலும் யாசுவான்னு சொல்றாங்க, யான்னு சொல்றாங்க. நானும் பைபிளை புரட்டி புரட்டி பார்க்குறேன், ஒரு இடமே இல்லையே. எப்படிங்க அவங்க மக்கள் இப்படி கற்றுக்கிட்டாங்க? ஏன்னா இந்த வேதம் தான் என்ன அப்படின்னா, இந்த வேதம் எங்கே உள்ளது அப்படின்னா, இது பெந்தகோஸ்தக்காரனுக்கு பைபிள் இல்லை, இது சிஎஸ்ஐக்காரங்க பிரிண்ட் போட்டு விற்கிறது. இந்த பைபிளை தான் நீங்களும் வாங்கியிருக்கிறீங்க, நானும் வாங்கியிருக்கிறேன். நான் இந்த பைபிளை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த பைபிளில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சத்தியம் என்ன என்பதை அறிந்தபடியினால்
காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட நாமம் என்ன என்பதை அறிந்தபடியினால் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16:22 சொல்லப்பட்ட யாவுடைய நாமம் இன்னதென்று அறிந்தபடியினால் அந்த நாமத்தை நாங்க உச்சரிக்கிறோம். அந்த நாமம் பிள்ளைகள் வசனம் வாசிக்கிற போது இயேசு என்ற இடத்துல எங்க பிள்ளைகள் என்ன வாசிக்கிறாங்க? யாஷ்வா மேசியா என்று வாசிக்கிறார்கள். கர்த்தர் என்ற இடத்துல யா என்று வாசிக்கிறார்கள். இதுக்கு நாங்கள் புதிய பைபிள் ஒன்றும் எடுக்கல, இதே பைபிள் தான். ஆனா இந்த பைபிளுடைய ஆழத்தை அறிந்திருந்தால், நீங்கள் சத்தியவானா இருந்தால், இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியவான்களாய் மாறுவீர்கள். அதுக்காக தான் தேவன் உங்களை முதல்ல இஸ்ரவேலரா மாறு, ரெண்டாவது லேவி கோத்திரத்துக்கு உள்ளவா, அப்ப தேவன் உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஜனமாக உன்னை வேர்திரிச்சு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் தயவு செய்து இந்த வேளையில், ஆண்டவரே நான் இம்மட்டும் அறியாத ஒரு சத்தியத்தை எனக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, யாருடைய பட்சத்தில் தேவன் இருப்பார் என்கின்ற கேள்வியினுடைய ஊடாய் நான் அறிந்து கொண்ட சத்தியம், இஸ்ரவேல் மத்தியில் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு உள்ளாக ஒரு கோத்திரம் இருக்கிறது, அது லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்தில் நான் பிறக்க வேண்டுமானால், பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட அந்த நாமத்தை நான் தரித்தால், நான் மேசியாவை தரித்துக் கொள்வேன். மேசியாவாகிய யாசுவா மேசியாவை தரித்துக் கொள்கிற போது அவருடைய பாடுகளுக்குள்ளாக, அவருடைய மரணத்திற்குள்ளாக, அவருடைய உயிர்த்தலின் சாயலுக்குள்ளாக நான் கடந்து போகும்போது நான் இஸ்ரவேலனாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக நான் மாற்றப்படுவேன். அந்த மாற்றப்படுகிற அந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை மாம்ச இச்சைகளுக்கோ பாவங்களுக்கோ பாரம்பரியங்களுக்கோ நான் கட்டுப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய ஊடாய் நான் ஓடுகிற பிரயாணம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால் அவர் என்னை லேவி கோத்திரத்தானாக மாற்றுவார். அப்படி லேவி கோத்திரத்தானாக நான் இருக்கிற போது அவரோடு கூட நான் சேர்த்து கொள்ளப்பட்டவன், அவர் என்னோடு கூட இருப்பார். ஆண்டவரே, என்னை விடுவியும், என்னை ரட்சியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பரலோகத்தின் தேவனாகிய யாவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.